தங்கமும் எந்த ரூல்ஸையுமே இப்போ ஃபாலோ பண்ணலை. யூஎஸில் கடந்த 19 ஆண்டு காலம் இல்லாத அளவுக்கு அதிகபட்சமாக வட்டி விகிதங்கள் ஏறி இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை இறங்கும். ஆனால் கடந்த 10 நாளில் பார்த்தீங்கன்னா தங்கம் கிட்டத்தட்ட 10% விலை ஏறி இருக்கு. காலாகாலமாக பார்த்தீங்கன்னா தங்கத்தில் தான் முதலீடு பண்ணாங்க. கிராமத்தெல்லாம் போனீங்கன்னா பழமையாக சொல்லுவாங்க, மண்ணில் போடு இல்லை பொண்ணுல போடு. அது என்ன காரணம்னா, ஈரான் 2 மிசைல் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மேலே ஏவி இருக்கிறாங்க அப்படின்ட்டு யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் சொல்கிறாங்க. லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் 100% மானியத்தில் 5 ஆடுகள் வழங்கப்படும். சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு பங்குச்சந்தை நிபுணர் PR சுந்தர் அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நம்ம லாஸ்ட்டாக இன்டர்வியூ பண்ணியிருந்தோம், அதாவது 30th ஜூலை பண்ணியிருந்தோம் சார். அப்போ தங்கம் விலை எடுத்துக்கலாம் சார். அப்போ பார்த்தீங்கன்னா 1,03,000 சில்லரை சார் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் 16 நாளே பார்த்தீங்கன்னா தங்கம் ஒரு 8,000 ரூபாய் கிட்ட உயர்ந்திருக்கு சார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? அதவங்க பொதுவாக ஒரு சும்மா ஒரு இதுக்காக ஜோக்குக்காக சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு கராத்தே தெரியும், எனக்கும் கராத்தே தெரியும்னா நம்ம 2 பேரும் சண்டை போடும்போது அந்த கராத்தேக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் ஒன்றுமே தெரியாத எவனோ ஒருத்தன் ஒரு கராத்தே அவனுக்கு இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் எதுவுமே தெரியாத அவன் எப்படி அடிப்பானே தெரியாது, அந்த சண்டை மோசம். அதை போல் தான் தங்கமும் எந்த ரூல்ஸையுமே இப்போ ஃபாலோ பண்ணலை. பொதுவாக உலகம் முழுக்க இருக்கிற நடைமுறை கடந்த 50 ஆண்டு கால சரித்திரம் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 55 ஆண்டு கால சரித்திரம் பார்த்திங்கன்னா, எப்போல்லாம் போர் சூழல் இருக்குதோ அப்போல்லாம் தங்கத்தோட விலை ஏறும். இப்போல்லாம் போர் சூழல் இருந்தப்போ தங்கம் கிட்டத்தட்ட $5,600 $4,000 வரைக்கும் இறங்கிச்சு, 30% இறங்கிச்சு. ஆனால் அந்த போர் சூழல் அங்கே இன்னும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்னொன்று என்னென்னா, வங்கியில் வட்டி விகிதங்கள்லாம் எப்போல்லாம் ஏறுதோ அப்போ தங்கத்தோட விலை குறையும். ஏன்னு சொன்னால் வட்டியே நிறைய கிடைக்குது, நம்ம எதுக்கு தங்கத்தில் போடுறதுன்ட்டு வட்டி பேங்க்கில் FD போடுவாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வட்டி விகிதங்கள் ஏறுது. இன்னும் கேட்டிங்கன்னா, நேற்று யூஎஸில் கடந்த 19 ஆண்டு காலம் இல்லாத அளவுக்கு அதிகபட்சமாக வட்டி விகிதங்கள் ஏறி இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை இறங்கணும். ஆனால் கடந்த 10 நாளில் பார்த்திங்கன்னா தங்கம் கிட்டத்தட்ட 10% விலை ஏறி இருக்குது. ஸோ இது என்னன்னாக்கா, ஒரு பேய்கள் உலாவும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு எந்த ஒரு அமைதியும் இருக்காது. ஏன்னா ரொம்ப ஒரு $2,000 தான் இருந்தது ஒரு அவுன்ஸு உலகத்தில். அது கிட்டத்தட்ட 5,600 போச்சு. ஆனாலும் அங்கேருந்து 4,000 வந்தது. இப்போ 4,000 திடீர்னு 4,500 போகுது. அதனால் இந்த ஒரு அமைதியின்மை அந்த கமோடிட்டியில் நிலவுது. ஆனால் என்னுடைய கருத்து, நான் முன்ன கூட உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், அடுத்த சில ஆண்டுகளுக்கு வங்கி வைப்பு நிதியில் பணம் போட்டிங்கன்னா எவ்வளோ வட்டி வருமோ அந்த அளவு கூட தங்கத்தோட விலை ஏறாது. ஓகே. ஆனால் இது கொஞ்சம் அப்பப்போ அது ரொம்ப, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, பங்குச்சந்தையிலேருந்து இது ஓவர் சோல்டுன்னு சொல்லுவாங்க. அதிகமாக விற்றுட்டுக்கிறாங்க. அப்போ அது கொஞ்சம் ஒரு பவுன்ஸ் ஆகுது. 5,600 4,000 வந்தது. அப்போ ஒரு 30% இறங்கி, அதனால இப்போ ஒரு 10% ஏறிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அங்கே ஏறிட்டு ஒரு $4,400 அப்படின்ற அளவில் இப்போது அப்படியே ஸ்டெபிளைஸ் ஆகுது. நான் சொல்கிறது உலகத்தில் US டாலரில் ட்ரேட் நடக்கிற தங்கத்தோட ஒரு அவுன்ஸோட விலை. ஸோ அங்கே அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கேயும் தங்கம் ஏறும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1,05,000 1,15,000 அப்படிங்கிற அளவில் தான் இங்கேருந்து அங்கே போகுது, அங்கேருந்து இங்கே வருது. ஸோ அதுக்குள்ளார இருக்கிறன தவிர, பட் 1,15,000 தாண்டி பெருசாக மேலேயும் போகலை. 1,05,000 வரப்போது நிறைய பேர், சார் 1,00,000 உடஞ்சிருமான்னு கேட்டாங்க. அதுவும் நடக்கலை. ஸோ ஒரு ரேஞ்சில் ரொம்ப நாளைக்கு சுற்றின்னு இருக்குமே தவிர, ஒரு மிகப்பெரிய அளவில் ஏற்றமோ மிகப்பெரிய அளவில் இறக்கமும் இருக்காது. மிகப்பெரிய லெவலில் இறக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மிகப்பெரிய லெவலில் ஏற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே சார். இப்போ ஆனால் உலக நாடுகள் எல்லாரோட சென்ட்ரல் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சீனா, இந்தியா, சில நாடுகள்லாம் அதிகமாக தங்கத்தை வாங்கிட்டு இருக்காங்க சார். அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதாவதுங்க ஒரு நாடும் ட்ரெஷரி ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, மாத சம்பளம் வருது. மாத சம்பளத்தில் செலவு போக ஒரு 20,000 மிச்சமாகுது அப்படின்னா, அந்த 20,000 நீங்கள் எங்கேயாவது முதலீடு பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ அதே போல் ஒரு தொழில் நிறுவனமே எடுத்துப்போமே. அவங்க நான் அந்த ஒரு ஃபோன் தயாரிக்கிற கம்பெனி வச்சுக்கிறேன்னு வச்சுப்போம். ஃபோன் தயாரிக்கிறது தான் என்னோடய மெயின் வேலை. அது ஃபோன் தயாரிக்கிறேன், ஃபோன் விற்கிறேன். ஆனால் அதனால அந்த கம்பெனிக்கு லாபம் வரும் இல்லையா? அந்த லாபத்தை நம்ம வங்கியிலே வச்சுருந்தோம்னா நமக்கு என்ன பிரயோஜனம்? வட்டி வர்றதில்ல. அதனால் அதை எப்படி லாபகரமாக
முதலீடு பண்ணுறது அப்படின்னு எல்லாருக்குமே செய்வாங்க. அது பேர் ட்ரெஷரி ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ட்ரெஷரி ஆப்ரேஷனை வங்கிகளும் செய்வாங்க. ரிசர்வ் பேங்க்கிட்ட நிறைய காசு இருக்கும். அந்த காசை ஏதாவது ஒரு வகையில் முதலீடு பண்ணணும் இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலும் வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணுவாங்க, அல்லது யூஎஸ் ட்ரெஷரின்னு சொல்லுவாங்க, அமெரிக்க கடன் பத்திரங்களில் முதலீடு பண்ணுவாங்க. ஸோ ஒரு நாடு நல்லா இருக்குது, அதுவும் சைனா வந்து ஒரு மிகப்பெரிய நாடு. அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா ஒரு 650-700 பில்லியன் டாலர் தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் இருக்குது. ஆனால் சைனா கிட்ட பார்த்திங்கன்னா 3.2 ட்ரில்லியன் இருக்குது. ஸோ அவ்வளோ பணம் இருக்குது. அதை ஏதோ ஒரு இடத்துல அவங்க முதலீடு பண்ணணும். அதனால் அவங்க வந்து தங்கம் வந்து இப்போ சரி பரவாயில்ல இறங்கி இருக்குது, $5,600 போயிட்டு இப்போ 4,000 வந்துருக்குது, அதனால் அவங்க வாங்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ் தான். இப்போ திடீர்னு சார் திடீர்னு பக்கத்தில் ஒரு கல்யாணம் சார், அவங்க போய் 100 கிலோ கத்திரிக்காய் வாங்கினாங்க சார், அதனால கத்திரிக்காய் விலை ஏறிடாது. அது கத்திரிக்காய் வரத்து வந்து நிறைய டன் கணக்கில் இருக்கும். மேபி கொஞ்சம் பேர் திருமணம் சீசன்றதுனால கொஞ்சம் வாங்கலாம், கத்திரிக்காய் விலை கொஞ்சம் ஏறலாம். ஆனால் அதனால தான் ஏறுது அப்படின்லாம் பண்ண முடியாது. அதனால் மத்திய ரிசர்வ் வங்கிகள் வந்து தங்கம் வாங்குறது காலம் முழுக்க வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது வந்து அவங்க பார்ட் ஆஃப் த ட்ரெஷரி ஆப்ரேஷன். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது பொதுவாக வந்து பொருளாதாரத்தில் வட்டி விகிதங்கள் குறைஞ்சால் தங்கத்தோட விலை ஏறும். இப்போது பொருளாதாரத்தில் வட்டி விகிதங்கள் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி 2007 அந்த லீமன் பிரதர் கொலாப்ஸுக்கு அப்புறமா இப்போ தான் வந்து அமெரிக்காவில் வட்டி விகிதங்கள் வந்து அதிகபட்சமாக போயிருக்குது. ஓகே, அதனால் இது ஒரு பெருசாக ஏறாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இந்த கொஸ்டின் லைட்டாக கேட்டிருக்கேன், உங்கள்கிட்ட வந்து கேட்டுக்கிறேன் சார். சில கண்ட்ரிகள் வந்து அதிகமாக தங்கம் வாங்குறாங்களா சார், அதுக்கு ஒரு சில காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீடாலரைசேஷன் வந்து வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் கருத்து என்ன சார் இதில்? அப்படி சொல்ல முடியாதுங்க. உண்மை என்னன்னாக்கா, குறிப்பாக தென்னிந்தியர்கள் காலாகாலமாக பார்த்திங்கன்னா தங்கத்தில் தான் முதலீடு பண்ணாங்க. கிராமத்தெல்லாம் போனீங்களா பழமொழியாக சொல்லுவாங்க, மண்ணில் போடு இல்லை பொண்ணில் போடுவாங்க சரிங்களா. அது என்ன காரணம்னா, நாம் வந்து இந்திய ரூபாயாக வச்சுருந்தோம்னா இந்திய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிக்கினா போயிடும். அதே தங்கமாக வாங்கி வச்சுருந்தோம்னா இந்திய ரூபாயோட மதிப்பு குறைய குறைய தங்கத்தோட மதிப்பு ஆட்டோமேட்டிக்காக ஏறும் இல்லை. ஆனால் இட் இஸ் அ நேச்சுரல் ஹெட்ஜ் அகெயின்ஸ்ட் கரன்சி டிவேல்யூவேஷன். அந்த மாதிரி நிறைய மூன்றாம் உலக நாடுகளில் அந்த நாட்டோட கரன்சியோட மதிப்பு குறைஞ்சிட போதுன்ட்டு தங்கம் வாங்குவாங்க. இந்த டீடாலரைசேஷனுக்காக அப்படின்றது வந்து டீடாலரைசேஷன்லாம் வந்து அவ்வளோ லேஸில் பண்ண முடியாது. ஆனால் அப்படி பண்ணால் அந்த நாடுகளெல்லாம் வந்து அமெரிக்காவை பழி வாங்கும். இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் ட்ரம்ப்பு, யாராவது டீடாலரைசேஷன்லாம் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து இந்த ட்ரேட் டேரிஃப்னு போடுறாங்களே அதெல்லாம் நாங்கள் 100% போடுவோம் அப்படின்லாம் மிரட்டுறாரு. அதெல்லாம் இப்போ இருக்க வாய்ப்பு இல்லை, ஆனால் இது காரணமாக இருக்கலாம். ஓகே சார். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி லிமிடெடோட பங்குகள் வந்து வரலாறுக்கான அளவு வந்து சரிஞ்சிருக்குல்ல சார், அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதுக்கு பல காரணங்கள் இருக்குங்க. அந்த செபி அப்படிங்கிற அமைப்பு, அவங்க ரெகுலேட்டரி பாடி, அவங்க வந்து நிறைய சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்தாங்க. அதில் ஒரு முக்கியமான சேஞ்ச் என்னன்னாக்கா, இந்த ப்ராப் டெஸ்க்குன்னு இருக்கும். அதெல்லாம் எப்படின்னா ப்ரொப்பரேட்டரி டெஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அவங்களாம் வந்து பெரும்பாலும் 500 கோடி 1000 கோடி அந்த மாதிரி பல 1000 கோடி கணக்கில் வச்சுருக்கிறவங்க. ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, நான் ஒரு ப்ராப் டெஸ்க் வச்சுருக்கிறேன்னா என்கிட்ட ஒரு 1000 கோடி இருக்கும். 1000 கோடி நான் வங்கி வைப்பு நிதியில் வச்சுட்டேன்னாக்கா எனக்கு 2000 கோடி ரூபாய்க்கு பேங்கர்ஸ் கேரண்டி கொடுத்துருவாங்க. நான் அந்த 2000 கோடிக்கு நான் வந்து பங்குச்சந்தையில் என்னால் வர்த்தகம் பண்ண முடியும். ஸோ இப்போது ஒட்டு மொத்தமாக பங்குச்சந்தையில் எவ்வளோ வால்யூம் நடக்குதோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில், அதில் கிட்டத்தட்ட 60% வால்யூம் வந்து இந்த ப்ராப் டெஸ்க்கால் தான் நடக்குது. இப்போ சமீபத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ப்ராப் டெஸ்க்குக்கெல்லாம் அந்த லீவரேஜ் கொடுக்கக்கூடாது. அதாவது அவங்கக்கிட்ட 1000 கோடி இருக்குதுன்னா 1000 கோடிக்கு மட்டும்தான் அவங்க வர்த்தகம் பண்ணலாம். அந்த 1000 கோடி ரூபாய் எப்படி போட்டுட்டு 2000 கோடி ரூபாய்க்கு பேங்கர்ஸ் கேரண்டிங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்னாச்சு, ஒரே நாளில் நான் இது வரைக்கும் 2000 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் பண்ணியிருந்தேன், இப்போ 1000 கோடி ரூபாய்க்கு தான் நல்லா பண்ண முடியுமா ஆயிடுச்சா? ஆமாம். அப்போது அந்த வால்யூம் வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ கடந்த இந்த ரூல் எப்போ வந்ததோ அதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும், இது இந்த புது ரூலே வந்து ஜூலை 1 நம்ம தான் வந்தது. ஸோ ஜூன் மாதத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இப்போது ஜூலை ஆகஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வால்யூம் வந்து ஒரு 35%லேருந்து 40% வரைக்கும் வால்யூம் வந்து குறைஞ்சிருச்சு. இப்போது வால்யூம் அதிகமாக நடந்ததுன்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் எக்ஸ்சேஞ்சுங்க, வால்யூம் குறையும் போது பிஸ்னஸ் லாஸில் அவங்களுக்கு பிஸ்னஸ் லாஸ் இல்லையா. ஸோ இதனால் வந்து பிஎஸ்சியோட ஷேர்ஸ் வந்து பெருமளவாவது கிட்டத்தட்ட ஒரு 30-35%
இறங்கி இருந்தது. அது இல்லாமல் ஜெஃப்ரீஸ்னு ஒரு ஃபாரின் புரோக்கரேஜ் இருக்காங்க. அவங்க வந்து அந்த ஸ்டாக் வந்து டவுன்கிரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டாக்குக்கு எதிர்காலம் அவ்வளோ பிரகாசமாக இல்லை. அது 2800 இப்போ 3200 3300 இருக்குது. அது 2800 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு காரணம். முக்கியமான காரணம் வந்து பங்குச்சந்தையில் இந்த செபி எடுத்த நடவடிக்கைகள். இது நான் உங்களுக்கு சொன்னது ஒரு மிக முக்கியமான நடவடிக்கை. இந்த மாதிரி இன்னும் நிறைய நடவடிக்கைகள் எடுத்துருக்குறாங்க. இதனால் வந்து பங்குச்சந்தையில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் நடக்கிற வால்யூம் வந்து குறைஞ்சிக்கினே போகுது. அப்போ வால்யூம் குறையும் போது அவங்களுக்கு வியாபாரம் குறையும். ஓகே சார். இப்போ அதே மாதிரி வந்து அமெரிக்கா ஈரான் போர் சூழல் வந்து எப்படி போயிட்டு இருக்கு? முக்கியமாக வந்து க்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து $91 கிட்ட உயர்ந்திருக்கு சார். அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது இன்னைக்கு காலையில் $93 வரைக்கும் போச்சு. ஓகே. போயிட்டு இப்போ கொஞ்சம் இறங்கி இப்போ $92 கிட்ட இருக்குது. இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இருக்கிற போர் வந்து இப்போ ஒரு வேகமாக போர் நடைபெறலை. இருந்தாலும் அமைதி ஒப்பந்தமும் கையெழுத்தாகலை. முன்ன வந்து ஒரு 90 நாட்களுக்கு அமைதி ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த அமைதி ஒப்பந்தம் வந்து கடந்த திங்கட்கிழமையோடு முடிஞ்சிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த அமைதி ஒப்பந்தம் எதுவும் நீட்டிக்கலை. நிறைய வந்து கான்ஃப்ளிக்டான நியூஸ்லாம் நிறைய வருது. இப்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈரான் வந்து 2 மிசைல் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மேலே ஏவி இருக்கிறாங்க அப்படின்ட்டு யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் அந்த செய்யலை அப்படின்றாங்க. இப்போ யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஈரான் சம்மந்தப்பட்ட எந்த வியாபாரத்தையும் நாங்கள் செய்ய மாட்டோம், நிறுத்திடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மாதிரி வந்து இந்த ஒரு போர் வந்து ஒரு மிக கடுமையான போர் நடக்கலைனாலுமே அது அடுத்து என்ன நடக்க போகுது, இந்த போர் வந்து எப்போ வேணாலும் எஸ்கலேட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எல்லாருக்குமே இருக்குது. இதனால் வந்து கச்சா எண்ணெயோட விலை வந்து ஏறுது. கச்சா எண்ணெய் விலை ஏறுறது வந்து குறிப்பாக இந்தியாவுக்கு வந்து ரொம்ப கெடுதலான விஷயம். கச்சா எண்ணெய் ஒரு $60 to $70 அந்த அளவுக்கு போனால் தான் இந்தியாவுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வந்து அதிகபட்ச பணமே வந்து நம்ம வந்து கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கு தான் நம்ம அந்நிய செலவினை செலவு பண்ணுறோம். ஸோ அது வந்து அமெரிக்காவில் வந்து இன்னும் அது ஒரு தெளிவான ஒரு இது இல்லை, ஒரு குழப்பமான நிலை தான் நீடிக்குது அப்படி தான் சொல்ல முடியும். சரி. இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நிஃப்டி 50யோட நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல சார், அது வந்து பார்த்தீங்கன்னா 2027 நிதியாண்டோட ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 18% அதிகமாக உயர்ந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது வந்து அதாவது கார்ப்பரேட்ஸோட ரிசல்ட் நல்லா இருக்குது. ஆமாம். போன வருஷம் என்ன லாபம் பண்ணாங்களோ அதை விட கிட்டத்தட்ட 18% அதிக லாபம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்மள மாதிரி காமன் மேன்லாம் நம்ம என்ன நினச்சிப்போம், அவங்கள லாபம் 18% கூடுச்சுன்னா இங்கே பங்குச்சந்தையில் அவங்களோட ஷேர் விலை 18% கூடணும் அப்படி தான் நம்ம நினச்சிப்போம். ஆனால் அது வந்து உண்மை கிடையாது. அது என்ன சொல்லுவாங்கன்னா, கம்பெனிஸ் கிவ் வேல்யூ, ஸ்டாக் மார்க்கெட் கிவ்ஸ் வேல்யூவேஷன். ஓகே. கம்பெனிஸ் கிவ் வேல்யூ, ஸ்டாக் மார்க்கெட் கிவ்ஸ் வேல்யூவேஷன். சரி, இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். எங்கள் கிராமத்துக்கு வாங்க. 1 ஏக்கர் நிலம். 1 ஏக்கர் நிலத்தில் எத்தனை மூட்டை நெல் விளையும்? ஒரு 25 மூட்டை நெல் விளையும். கரெக்டுங்களா? அது வந்து வேல்யூ. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி அதான் அந்த 25 மூட்டை நெல் தான் விளைஞ்சுது. ஆனால் இப்போ வந்து யாருக்கிட்டேயுமே காசு இல்லை. அப்போ என்ன பண்ணாங்க, ஒருத்தர் கல்யாணம் பண்ணணும், செலவுக்கு காசு வேணும் அப்படின்னா நிலத்தை விற்றுருவாங்க. 1 ஏக்கர் நிலம் பார்த்திங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு விற்பாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ எத்தனை மூட்டை நெல் விளையுது? அதே 25 மூட்டை நெல் தான் விளையுது. ஆனால் இப்போது எங்கள் கிராமத்தில் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் எல்லாருமே படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் அமெரிக்காலேயும் ஜப்பான்லேயும் வேலை செய்கிறாங்க. எல்லாருமே பணக்கார ஆகிட்டாங்க. இப்போ எல்லாருமே பணக்கார ஆகிட்டதால் யாருக்குமே அங்கே பண தேவை இல்லை. நம்ம போய் 1 ஏக்கர் நிலம் கொடுங்க அப்படின்னு கேட்டால் 1 கோடி ரூபா கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டுங்களா? ஸோ 25 மூட்டை நெல் விளைஞ்சுது, அது வேல்யூ. ஆனால் அந்த நிலத்தோட வேல்யூ 1 கோடி ரூபாய், 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்களா 1 கோடி ரூபாய்க்கு விற்கிறாங்களான்றது வேல்யூவேஷன். கரெக்டுங்களா? அதே போல் தான் இங்கே வந்து ஒரு நிறுவனம் எவ்வளோ லாபம் சம்பாதிக்குது அப்படிங்கிறது அது வேல்யூ. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் வந்து அதுக்கு வேல்யூவேஷன். அந்த வேல்யூவேஷன் கூடுதலாகவும் இருக்கும், குறைவாகவும் இருக்கும். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இதுக்கு சம்மந்தம் இல்லை. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு HDFC பேங்க்கு என்ன லாபம் சம்பாரிச்சதோ 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போது அதை போல் 2 மடங்கு லாபம் சம்பாதிக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன நினைப்போம், அந்த பங்கோட விலை 2 மடங்கு ஏற இருக்கணும். ஆனால் அது 1 ரூபா கூட ஏறலை. 5 வருஷமாக அப்படியே தான் இருக்குது. அப்படியே தான் இருக்குது. அதுதான் வந்து அந்த PE ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க.
அதாவது உங்கள் நிறுவனம் வந்து ஒரு ஷேருக்கு 10 ரூபாய் லாபம் சம்பாதிக்குது அப்படின்னா பங்குச்சந்தையில் அது 10 ரூபாய்க்கும் ட்ரேட் நடக்கும், 50க்கும் நடக்கும், 100க்கும் நடக்கும், 200க்கும் நடக்கும். 100 ரூபாயில் ட்ரேட் நடக்குதுன்னு வச்சுப்போமே, அது வந்து 10 PE ரேஷியோன்னு சொல்லுவாங்க, ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இப்போது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி HDFC பேங்க் வந்து ஒரு 10 ரூபாய் லாபம் சம்பாரிச்சதுன்னு வச்சுப்போமே, அப்போ பங்குச்சந்தையில் அது 100 ரூபாய் ட்ரேட் நடந்திருக்கும். அப்போ 10 PE ரேஷியோவில் ட்ரேட் நடந்துருக்குது. 5 வருஷம் கழிச்சு இப்போ 10 ரூபாய் லாபம் பண்ண இடத்துல 20 ரூபாய் லாபம் பண்ணுறாங்க. அப்போ 10 ரூபாய் லாபம் பண்ணப்போ 100 ரூபாய் இருந்த ஷேரு 20 ரூபாய் லாபம் பண்ணும்போது எவ்வளோ இருக்கணும்? 200 ரூபாய். ஆனால் 200 ரூபாயில் இல்லை, அது 100 ரூபாயிலே தான் இருக்குது. இப்போ என்ன சொல்லுங்கள் சார், அது வந்து இப்போ PE ரேஷியோ 5ல் ட்ரேட் நடக்குது. அப்போ 10ல் PE ரேஷியோவில் நடந்தது, இப்போ 5 PE ரேஷியோவில் தான் ட்ரேட் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான வளரும் நாடுகள், அதாவது நம்ம வந்து ஒரு வளரும் நாடு இல்லையா, சைனா, பிரேசிலு, ரஷ்யா, சவுத் கொரியா, சவுத் ஆஃப்ரிக்கா, இதெல்லாம் நமக்கு சமமான ஒரு வளரும் நாடுகள். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காலகாலமாகவே வந்து 10 PE ரேஷியோவில் தான் ட்ரேட் நடக்கும். ஆனால் நம்ம வந்து 25 PE ரேஷியோ, 30 PE ரேஷியோ, அந்தளவுக்கு நம்ம வந்து போயிருக்கோம். அதிகமான வேல்யூவேஷனில் நம்ம ட்ரேட் நடந்துன்னு இருந்தோம் இவ்வளோ நாள். இப்போ என்ன நடக்குதுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஓகே, சரிங்களா? இப்போ 30 PE ரேஷியோ இருந்தது, இப்போ 15 PE ரேஷியோவுக்கு வந்துருக்குது. அது இங்கேருந்து 10 PE ரேஷியோவுக்கு போனாலும் ஆச்சரியப்பட முடியாது. ஸோ அதனால் என்னென்னா, அதாவது என்னென்னா ஒரு ஒரு இப்போ நீங்கள் ஒரு சட்டை வாங்குறீங்க. சட்டை வாங்கும்போது என்ன பண்ணுவீங்க, ஒரு சாதாரண மனிதர், கொஞ்சம் வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே துணி நல்லா இருக்குதா அது பார்ப்பாங்க. துணி நல்லா இருக்குது, பிராண்ட்லாம் பார்க்க மாட்டாங்க. அது ஒரு 500 ரூபாய்க்கு வாங்குங்க அந்த சட்டை. ஆனால் அதே சட்டை ஒரு பிராண்டட் ஷோரூமில் போய் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அந்த பீட்டர் இங்கிலாண்டு, அல்லன் சொல்லி அப்படி அந்த பிராண்டாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் 2500 பண்ணுவாங்க. நான் பார்த்தீங்கன்னாக்கா அது என்ன, அந்த பிராண்ட் வேல்யூ. அந்த மாதிரி இந்தியான்னு ஒரு பிராண்டு, அந்த இந்தியாவோட பிராண்ட் வேல்யூக்காக அதிகமான வேல்யூவேஷன் கொடுத்தாங்க. இப்போது ஏதோ சில காரணங்களால் இந்திய அரசாங்கம் வந்து பங்குச்சந்தை சார்ந்து எல்லாத்துலேயும் வரிகளை ஏற்றி விட்டுட்டாங்க அப்படிங்கிறது ஒரு அன்ஹாப்பியாக இருக்கலாம். அல்லது இப்போ வந்து ரொம்ப டார்லிங் ஆஃப் த மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர். அந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் தான் நிறைய பேர் விரும்பி முதலீடு பண்ணுறாங்க. ஆனால் இந்தியாவில் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி கிடையாது. அதனால் இங்கே விற்றுட்டு மற்ற நாடுகளுக்கு போகிறாங்களா, அதில் ஏதோ சில காரணங்களால் அந்த இந்தியாவுக்கு இந்த பிராண்ட் வேல்யூ இருந்தது இல்லைங்களா, அது குறைஞ்சிக்கினே வருது. ஸோ அதனால் லாபம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கடந்த வருஷம் முதல் காலாண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் முதல் காலாண்டில் அது 18% ஏறி இருக்கலாம். ஆனால் பங்குச்சந்தைகள் 18% ஏறணும் அப்படிங்கிறதுக்கு எந்தவித அவசியமும் கிடையாது. அது வேல்யூ, இது வேல்யூவேஷன். இப்போ FIS அதிகமாக உள்ள வரனால வெளியே போகிறாங்களா சார் இன்னமும்? 2024 அவங்க தொடர்ந்து அதிகபட்சமாக விற்றுன்னு இருந்தாங்க. பட் இப்போ கடந்த ஒரு மாதமாக பார்த்திங்கன்னா ஒன்றும் அதிகமாக விற்கலை. பட் இருந்தாலும் சிறு முதலீட்டாளர்கள் இப்போ நிறைய பேர் அதிகமாக விற்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா பங்குச்சந்தைகள் வந்து கிட்டத்தட்ட, அதாவது ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி, ஃபெப்ரவரி கடைசியில் தான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை ஆரம்பிச்சது. ஏப்ரல் 8ஆம் தேதி ஒரு சீஸ்ஃபயர் நியூஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அன்றைக்கி பங்குச்சந்தைகள் உலகம் முழுக்க பெருமளவு ஏறிச்சு. நம்ம நாட்டிலேயும் அந்த பங்குச்சந்தைகள் ஏறிச்சு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு 24,000 அப்படிங்கிற அளவில் க்ளோஸ் ஆச்சு. அது பார்த்திங்கன்னா ஏப்ரல் 8லேருந்து மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், ஆகஸ்ட் 4 மாதம் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போவும் அதே 24,000 தான் இருக்கிறோம். ஸோ பெருசாக வந்து பங்குச்சந்தைகள் வந்து ஏற்றம் இல்லை. சார் அதே மாதிரி சில மக்களுக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நியூஸ்லாம் போகிறாங்களே சார், அதாவது FDI வந்து அதிகமாக காசு உள்ளே வந்திருக்கு, நிறைய $50 பில்லியன் கிட்டலாம் உள்ளே வந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து கம்மியாகிட்டே இருக்குது, அது என்ன காரணம் அப்படின்னு குழப்பமாக கேட்குறாங்க சார். இவங்க பதில் என்ன சார்? அது கண்டிப்பாக வந்து அந்த ஒரு குழப்பம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா வந்து அந்த FCNR டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து ஹெட்ஜிங் காஸ்ட்டை வந்து RBI ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து FCNR டெபாசிட்டுக்கெல்லாம் வந்து அதிகமான வட்டி கொடுத்தாங்க. இதனால் ஒரு குறைஞ்சபட்சம் $50 to $60 பில்லியன் உள்ளே வரும். இதே போல் 2013 ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ இந்திய ரூபாயோட மதிப்பு ரொம்ப வேகமாக சரிஞ்சுது. அப்போ இதே மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு $40 பில்லியன் உள்ளே கொண்டு வந்தாங்க. அந்த $40 பில்லியன் கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்திய ரூபாயோட மதிப்பு நல்லா கிட்டத்தட்ட 10% அப்ரிஷியேட் ஆச்சு. அதே போல் தான் இந்த தடவை நடக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க.
ஆனால் அது நடக்கலை. ம். ரிசர்வ் பேங்க்கில் சொல்கிறாங்க நிறைய பணம் உள்ளே வருது, இன்னும் செப்டம்பர் 30 வரைக்கும் டைம் இருக்குது, அது வரைக்கும் இன்னும் பணம் வந்து நிறைய உள்ளே வரும். ஆனால் இவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக தான் வரும் அப்படின்றாங்க. ஏற்கனவே வந்து ஆல்ரெடி கிட்டத்தட்ட 56 பில்லியனும் நம்ம வந்திருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ வந்ததுக்கப்புறம் ஏன் வந்து நம்மளுடைய இந்திய ரூபாயோட மதிப்பு ஏறலை அப்படின்றது அது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து பல காரணங்கள் இருக்கலாம். இந்த போர் சூழல் இருக்கலாம், கச்சா எண்ணெய் விலை ஏறினது காரணமாக இருக்கலாம், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம நாட்டில் முதலீடு பண்ணுறதுக்கு ஆர்வம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த 2013 நடந்தது இப்போ நடக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, நானும் அதான் எதிர்பார்த்தேன். ஆனால் அது இந்நேரம் வரைக்கும் நடக்கலை. ஒரு பார்க்கலாம் அடுத்த சில மாதங்களில் எதாவது நடக்குதான்னு பார்ப்போம். ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கேட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி சார். லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லைனா பிரீமியம் டேட்ஸ். வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் 100% மானியத்தில் 5 ஆடுகள் வழங்கப்படும். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.